ஆண்டிக்கோலத்திற்கு பின் உள்ள உண்மைகள். இப்படி ஞானமே வடிவமான முருகப்பெருமான் கைலாயத்தில் தேவலோக ஞானப்பழத்தைப் பெற முடியவில்லை என்ற கோபத்தில் ஆண்டிக்கோலம் பூண்டு பழனிமலைக்கு சென்றுவிட்டதாக ஒரு புராணக் கதை உண்டு. ஆனால் அதன் பின்னுள்ள மிக முக்கிய ஞானத்தைப் பெற ஏற்ற கோலம் என்ற உண்மைக் கதையை இங்கு பார்ப்போம். நாரதர் கொண்டு வந்த ஞானப்பழத்தைப் பெற வேண்டுமானால் ஈசன் படைத்த 7 உலகை முதலில் சுற்றி வருபவருக்குதான் என்று கூறியதும். முருகப்பெருமான் தன் வாகனமான மயிலேறி வேகமாக புறப்பட்டார். ஆனால் முருகனின் அண்ணன் விநாயகரோ அந்த 7 உலகத்தையும் தன்னில் அடக்கி அருள்பாலிப்பவர்கள் சிவசக்தி என கூறி அவர்களை வலம் வந்து ஞானப்பழத்தைப் பெற்றார். உலகை சுற்றி வந்த முருகன் அண்ணனின் கையில் ஞானப்பழம் இருப்பதைக் கண்டு அது எப்படி அவர் கையில் சென்று என தெரிந்து கொண்டார். பிள்ளையார் பிரணவ வடிவம். பிள்ளையார் பிரணவ வடிவம். நாம் படத்தில் பார்ப்பது போல் பழம் கிடைக்காத கோபத்தில் முருகன் பழனிக்கு சென்றுவிடவில்லை. அவர் உமா மகேஸ்வரனே உலகம் அனைத்தும் என்ற உண்மை தனக்கு தெரியாமல் போனதே என ஒரு கணம் எண்ணி அண்ணனைப் போலதானும் அந்த ஞானம் பெற சுப்பிரமணியன் விரும்பினார். அதன் விளைவாகத்தான் தவக்கோலம் ஏற்று பழனி ஆண்டியாக பழனிமலையில் ஆண்டிக்கோலம் ஏற்றார். இப்படி அண்ணன் கணபதியைப் போல தானும் தவமியற்றி ஞானத்தைப் பெற ஞானஸ்கந்தனாக பழனியில் காட்சியளிக்கிறார். நெற்றிக்கண்ணில் உதித்த குமரன் ஞானக்கடலாக ஞானத்தைப் பெற